மாநில தலைவர் ராமகிருஷ்ணஜி, அதே போல் மாநிலத்தோட செயலாளர் அட்வொகேட் லட்சுமண நாராயணன் அவங்க 2 பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்ட் என்னங்கிறது சொல்லுவோம். நீங்கள் டெல்லுங்க சார். இது வரா ಇದು ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಇದು ಇದೆಯಾ ನಾವು ಹೋಗ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான முருகன் கோவிலில் சில இஸ்லாமிய அமைப்புகள் அந்த இடத்துல தங்களுக்கும் உரிமை இருப்பதாக சொல்லி வருகின்றது. இந்துக்களுடைய உரிமை குரல்களை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் இதை வன்மையாக கண்டிக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் SDPI மற்றும் இந்தியன் முஸ்லீம் லீக் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே போய் மாமிச உணவுகளை எடுத்து சென்று முருகனின் மலையை அங்கே ஆன்மீக தலமாக இருக்கக்கூடியதை அதை ஒரு அசுத்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துக்கான வாய்ப்பை அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு இன்றைய தினத்தில் அவங்க ஆளுங்கட்சியாக இருப்பதாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பதாலும் அரசு நிர்வாகங்களும் காவல்துறையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அவங்க மேலே ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். இதை விஸ்வ இந்து பரிஷத்தானது வன்மையாக கண்டிக்கிறது. குறிப்பாக 1923 மதுரை சார்பு நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கே சொந்தம் என்று ஒரு தீர்ப்பு வந்தது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களுக்கு சென்று கடைசியாக அன்றைய தினத்தில் உச்சபட்ச நீதிமன்ற அமைப்பான இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சிலில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. 1931ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி. அதில் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அனைத்துமே அந்த முருகனுக்கே சொந்தம், அதில் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு அமலில் இருக்கும்போது அதன் மீது எந்த விதமான சட்ட ரீதியாக ஒரு சட்டமோ அரசாங்கத்தால் இயற்றப்படாத ஒரு சூழ்நிலையில் அந்த மலையில் மேலே இருக்கக்கூடிய மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்வதும், அந்த மலையில் முஸ்லீம்கள் உரிமை கொண்டாடுவதும் இங்கே சமுதாய நல்லிணக்கத்தை திட்டமிட்டு அதை குலைக்கக்கூடிய அளவில் இருக்கு. இதற்காக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பானது இதில் தமிழக அரசு அந்த மலையை பொறுத்தளவு முருகன் மலை அப்படிங்கிறத மாற்றி எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தியதையும் விஸ்வ இந்து பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது. அதுக்கு எந்த மாற்றத்தையும் விடாது, அதற்காக போராடும். இதற்காக இந்து அமைப்புகள் சார்பாக இந்து முன்னணி அமைப்பு முன்னெடுத்து வரவிருக்கக்கூடிய 4ஆம் தேதி திருப்பரங்குன்றத்திலே ஒரு மிகப்பெரிய அளவில் இந்து மக்களை கூட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அதுக்கு விஸ்வ இந்து பரிஷத் தனது முழுமையான ஆதரவை கொடுக்கிறது. அதே நேரத்தில் சமீப காலமாக கும்பமேளா உத்தரப்பிரதேசம் நடந்துட்டு இருக்குது. அதை ஒட்டி அங்கே விஸ்வ இந்து பரிஷத்தோட அகில பாரத அளவிலான ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் அகில பாரத செயற்குழு கூட்டம். அந்த செயற்குழு கூட்டத்தில் இந்த திருப்பரங்குன்றத்துடைய விஷயத்தை விஸ்வ இந்து பரிஷத்துடைய தென் தமிழக கிளை எடுத்துச் செல்ல இருக்கிறது. இது தமிழகத்தின் அயோத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்க்குமாறு விஸ்வ இந்து பரிஷத் கேட்டுக்கொள்கிறது. அது மட்டுமல்லாமல் சமீப காலமாக அங்க மாமிசம் உண்ணுவதற்கு உரிமை வேண்டும் என்று சொல்லி மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுக்கிறார்கள். அது சம்பந்தமாக அவங்களோட மென்மையான முறையில் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த அமைப்புகளை கூப்பிட்டு அவங்கள தாஜா செய்யும் விதமாக பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக அதிகமாக பெரும்பான்மையாக மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ள திருப்பரங்குன்ற மலை முருகன் மலைக்கு பக்தர்கள், ஆன்மீக குழுக்கள், இங்க இருக்கக்கூடிய மடாதிபதிகள் அதுக்கு இருக்காங்க. அதை விட்டுட்டு அவங்களையெல்லாம் அழைத்து பேசாமல் ஒருதலை பட்சமாக தமிழக அரசும் மாவட்டம் நிர்வாகம் நடந்து கொள்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பதை விஸ்வ இந்து பரிஷத் தெரிவித்துக் கொள்கிறது. இது சம்பந்தமாக இன்றைய தினத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினுடைய நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறோம். அங்கே திருப்பரங்குன்றம் சென்று அங்கே இறைவனை வேண்டி இங்கே வரலான்னு நினைச்சப்ப காவல்துறை தடை விதித்தனால
மாவட்ட ஆட்சியர்கிட்ட மட்டும் மனு கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம். இதுதான் இன்றைய தினத்தில் செய்தி. உங்க பேரு பொருள் லக்ஷ்மணநாராயணன், மாநில செயலாளர் விஸ்வ இந்து பரிஷத் தென் தமிழகம்.